நேற்று நைட்டே பாலை காய்ச்சி ஆற வச்சு தயிருக்கு உரைக்கி ஊற்றியாச்சு. நான் மோஸ்ட்லி வீட்டில் தான் தயிர் உரைய வைப்பேன். இன்னும் நேரம் போச்சுன்னா இது புளிச்சிரும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் காலையிலேயே வீட்டெல்லாம் பெருக்கியாச்சு. இன்றைக்கி காலமுறையே சரியான பசி. அதோட வெள்ளரிக்காய் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தயிர் உரைக்கி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, வெள்ளரிக்காய், அப்புறம் இஞ்சி ஒரு குட்டி பீஸ் இஞ்சி போட்டு உப்பு போட்டு தயிர் 2 குழியாப்பையில் ஊற்றி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மோர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1.5 கிளாஸ்க்கு அதுதான் குடித்தேன். என் வீட்டுக்காருக்கும் ஒரு கிளாஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். காயல்பட்டினத்தில் கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு, நல்ல காற்று. அதோட மதிய வேலையை முடிச்சிடலான்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் வெங்காயம் போட்டு, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரம்பலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூனை போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு, இன்றைக்கி பீஃப் கொத்துக்கறி எடுத்து வச்சுருந்தோம். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாத்தூள், காயல் மசாலாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். நைட்டுக்கும் தேவைப்படுமேண்டு அரை மூடி தேங்காவை அரைச்சி வச்சுக்கிட்டேன். 4 விசில் வந்ததுக்கப்புறம் அதில் ஆணத்தில் விட்டு கொதிக்க வச்சாச்சு. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு முறுக்கு வத்தல் பொரிச்சுக்கிட்டாச்சு. இன்றைக்கி சிம்பிள், அவ்வளோதான். சோறு, கொத்துக்கறி, அப்புறம் முறுக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் சாம்பிராணி போடலாமே அப்படின்ட்டு சிரட்டையை பற்ற வச்சு கங்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, இந்த இதில் சாம்பிராணி போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த புகை அதுலேருந்து வெளில போகும்போது ரொம்ப பார்க்க நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதில் வச்சு வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் சரி ஓதலாம், கொஞ்சம் நேரம் ஓதிட்டு அதுக்கப்புறம் பாங்க் சொன்னோன்னே தொழுதுட்டு, அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்களும் தொழுவ போயிட்டு அப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. 5:30 மணிக்கு தான் எழும்பணுமே. அதுக்கப்புறம் நைட்டுக்குள்ளே வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 8 மணி இருக்கும். குக்கரில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு ரம்பலை போட்டு நல்லா தாளித்து விட்டு, அதுக்கப்புறம் மாங்காய் இருக்கும் இல்லையா, அதை நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு, அப்புறம் காயல் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் தக்காளியை இந்த கட்டர் இருக்கும் இல்லையா, அதில் தான் கட் பண்ணேன் இன்றைக்கி வெங்காயமும் தக்காளியும். அதனால் நல்லா மசிய இது பண்ணுறாப்புல கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதையும் அந்த கறியோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுட்டேன். ஆமாம், வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் விட்டு நல்லா வற்ற விட்டு, அது நான் கொஞ்சம் ஆணமாக இருக்கும்போதே நான் 2 சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கிட்டேன். என் வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வற்ற விட்டாச்சு. நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.